ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் குழம்பு. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா மைப்போல் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் காலிஃப்ளவரை நல்லா தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதையும் தனியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், கொஞ்சமாக பட்டை, கல்பாசி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்து நல்லா நம்ம கட் பண்ணி வதக்கிடலாம். ஏன்னா நம்ம புளிப்பு போடுறது இல்லை, அந்த தக்காளி மட்டும்தான். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அப்புறம் அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் உள்ள ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். சூப்பராக இருக்குங்க. இது தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு, அப்புறம் சாதத்துக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.